ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ஏசாயா 41:9. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்தில் பலர் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், என்னை எல்லோரும் மறந்து விட்டார்கள் என்று மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இன்று உங்களுக்கு ஒரு உறுதியாக சொல்கிறது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். மனிதர்கள் சூழ்நிலைக்கேற்றவாறு உறவுகளை மாற்றிக்கொள்ளலாம். நண்பர்கள் ஒருவேளை உங்களை விட்டு விலகி போகலாம். உலகம் நம்மை நிராகரித்திருக்கலாம். ஆனால் நம்மை உருவாக்கின தேவன் ஒருபோதும் நம்மை வெறுத்துவிட மாட்டார். அவர் நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய போராட்டங்களையும் எதிர்காலத்தையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த காலை வேளையில் தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் தேவன் உங்கள் கவலைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நிராகரிப்பு அல்ல, தேவனுடைய தேர்வே உங்களை அடையாளமாக உள்ளது. பயமல்ல, தேவனுடைய அன்பே உங்களுக்கு பலமாக உள்ளது. இன்று நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். உங்களை அழைத்த தேவன் உங்களை நடத்துவார், காத்து கொள்வார், உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இந்த நாளுக்கான காரியங்களை நீங்கள் தேவனுடைய கரத்தோடு, தேவனுடைய ஆலோசனையோடு தேவனை நோக்கி பார்த்து உங்கள் வாழ்க்கையை இந்த நாளில் தொடங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா தீங்குகளிலிருந்தும் உங்களோடு இருந்து வெற்றியை தர, ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். கர்த்தாவே, உலகம் என்னை மறந்தாலும் நீர் என்னை தெரிந்து கொண்டீர், ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்பதை நான் நினைத்து என் இருதயத்தை ஆறுதலாக்குகிறேன். இன்று உம்முடைய சமாதானத்தையும் நம்பிக்கையோடு நடக்க எனக்கு கிருபை தாரும். ஆமேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you.